ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் வேத வசனத்துக்கு நேரடியாக செவிசாய்ப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6-10 முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதிக்கும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, மன்னிக்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை பரிசுத்த பவுல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே கற்றுக் கொடுத்த அதே வேத சத்தியங்களை பரிசுத்த பவுல் தன்னுடைய சபைக்கு எழுதுகிறதை நினைக்கும் பொழுது, உங்களுக்கு ஒருவர் வேலை தீமை செய்திருந்தால் அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ இல்லையோ என்று பார்க்கும்படிக்கு தகப்பனே இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதினேன் என்று சொல்லுகிறாரே அப்பா. அப்படியாய் எங்களிடத்துல எத்தனையோ முறை நீங்கள் எதிர்பார்த்தீங்கப்பா. மற்றவர்கள் நாங்கள் செய்த குற்றங்களை எங்களுக்கு நீங்க மன்னிச்சுட்டீங்க சுவாமி. ஆனால் எங்களுக்கு விரோதமாய் செய்தவர்களை நாங்கள் மன்னித்திருக்கிறோமா இல்லையா என்பதை எல்லா தேவனை ஆராய்ந்து அறிகிறவரை இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐப்பா, இந்த பூமியில வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரை நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பின் நிமித்தம் ஒருவரை ஒருவர் நேசித்து மன்னித்து மறந்து வாழ எங்களுக்கு அருள் புரியும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. பல சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில தடுமாட்டங்கள் வருகிறது, மன்னிக்காத இதயங்கள் வருகிறது, மன்னிக்காத சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில உருவாகுகிறது ஆண்டவரே. ஆனால் நம்முடைய வார்த்தை பார்க்கும்போது பரிசுத்த பவுல் எவ்வளவு அருமையாக எழுதி கொடுத்திருக்கிறார் சுவாமி. நான் மன்னித்திருக்கிறேனோ அது உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்துல மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னது போல உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் குற்றங்கள் குறைகள் செய்தார்களோ எங்களை இதயபூர்வமாய் நாங்கள் மன்னிக்கிற மாட்டோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் காண்கிற உடைய பிள்ளைகளோ அப்படியாய் மற்றவர்களை மன்னித்து மறந்து வாழ என் தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் வாழ்வு தரும் இந்த உணவின் வழியாய் அநேக நாட்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உம்முடைய சமூகத்திலே இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.